கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 34 சங்கீதம் 8வது வசனம். சங்கீதம் 34 வசனம் 8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீது இந்த வசனத்தில் 2 காரியத்தை சுட்டி காண்பிக்கின்றால், ஆனால் இந்த 2 காரியமும் ஒன்றை ஒன்று விட்டு விலகாத ஒன்றாக அது இருக்கிறது. இந்த வசனத்தை நாம் 2 பிரிவாக நாம் பிரிக்கப் போகிறோம். முதற் பகுதி என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்கள், ருசித்து பாருங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. 2வதாக அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று குறிப்பிடப்படுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் விரும்புகிறதெல்லாம் என்ன? இந்த உலகத்தில் நாம் ஒரு பாக்கியவானாக நான் வாழ வேண்டும். பாக்கியவான் என்றால் எனக்கு வேண்டிய எல்லா விதமான நன்மைகளும் உடைய ஒரு மனிதனாக, ஒரு சமாதானமான ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது நம் அனைவரும் எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் பல பிரயாசங்களை எடுக்கின்றோம். வீட்டை, பிள்ளையை, மனைவியை விட்டு வெளிநாடுகளிலே வேலை செய்வது மாத்திரமல்ல, இங்கேயும் சொந்த இடங்களிலே பல விதமான முயற்சிகளை, கடினமான உழைப்புகளை நாம் போட்டு கடினமாய் உழைக்கின்ற காரியங்கள் மாத்திரமல்ல, நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் இலக்கு, நோக்கம் என்ன என்றால், இந்த உலகத்தில் கடவுள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த உலகத்தில் நானும் என்னை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்ட முயற்சிகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், நான் பாக்கியவானாக இருக்க வேண்டும் என்றால், தாவீது இங்கே சொல்லித் தருகிறார், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். ஆம், கடவுள் மீது நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்து உங்கள் காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது அந்த காரியங்களை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். ஜெபித்து விட்டு நான் எதையும் செய்யாதிருந்தால் ஒன்றும் நடைபெறாது, இல்லையா? இன்றைக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கிற காலத்தில் நாம் இருக்கின்றோம். பிள்ளைகள் தங்களுடைய ஓராண்டு படித்த அந்த படிப்புகளை அவர்கள் இன்றைக்கு தேர்வாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். 12, 10 மற்ற வகுப்பினர் என்று மாணக்கர்கள் எழுதி கொண்டே இருக்கிறார். நான் படிக்கவே மாட்டேன், ஆனால் நான் தேர்ச்சி மற்றும் பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தால் அதற்காக ஜெபித்து விட்டேன், கடவுள் எனக்கு நல்ல மதிப்பெண்ணை கொடுத்து தேர்ச்சி பெற செய்து விடுவார் என்று சொன்னால் அது பலன் அளிக்குமா என்றால் நிச்சயமாக பலன் அளிக்காது. நாம் முயற்சிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும். அந்த படித்ததை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும். அப்பொழுது நாம் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற முடியும். அதற்கு தான் நான் கடவுளை நம்பி இருக்க வேண்டும். அப்படி நான் கடவுளை நம்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிறார். நாம் இந்த உலகத்தில் பாக்கியவான்களாக நாம் மாறுகின்றோம். 2வதாக என்ன இங்கே பார்த்தோம்? முதற் பகுதியாகவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நான் எப்படி அவர் நல்லவர் என்பதை தெரிந்து கொள்ள முடியும்? அவர் எப்பொழுது என்னை பாக்கியவானாக்குகிறாரோ அப்பொழுதுதான் அவர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையிலே உணர்ந்து பார்க்க முடியும். அப்போ அவர் நல்லவர், என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் மீது நான் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆகவே தான் துவக்கத்திலே நான் சொன்னேன், இந்த வசனத்தில் இருக்கிற 2 பகுதியும் ஒன்றை ஒன்று சார்ந்ததாக இருக்கிறது. அவர் நல்லவர் என்பதை என் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ளாத நிலையிலே நான் எப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான், கடவுள் என்ன மட்டும் தண்டிக்கிறார், என்னை மட்டும் ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறார் என்று. ஏன் அவர்கள் ஆண்டவரை அவ்வளோ ஆழமாய் ருசிக்கவில்லை இன்னும். ஒருவேளை அப்படி ருசித்திருந்தால் அவர் நிச்சயமாக யாராக இருந்திருப்பார்கள்? பாக்கியவான்களாக. கடவுள் அவ்வளவு கிருபைகளை ஆண்டவர்களுக்கு என்ன செய்திருப்பார்? கொடுத்திருப்பார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே,
ஆண்டவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நிறைவான ஆசீர்வாதங்களையும் அதினாதின் காலத்தில் பெற்று கொள்ள வேண்டும் என்றால் அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன், கடவுளை நம்பி அவரை பற்றி கொள்வோம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு அவர் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கத்திற்காய் தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, நீ நல்லவராக இருக்கிறீர் ஐயா. உம்மீது யார் ஒருவர் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்களாகவே இருப்பார்கள். ஏனென்றால் ஒரு குறைவும் அவர்கள் வாழ்க்கையில் நீர் வைக்கவே மாட்டீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறையா. அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே, நாங்களும் கர்த்தாவே இந்த உலகத்தில் பாக்கியவான்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.